உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க வீட்ல எல்லாம் ஹாப்பியா? எங்க வீட்ல ஹாப்பியா இருக்கிறது இருக்கட்டும், இங்க நம்ம வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அது என்ன, எங்க அத்தைக்கு ஆல்ரெடி பிருந்தானா ரொம்ப பிடிக்கும். இனிமே ஒன்னும் கையிலேயே பிடிக்க முடியாது. இதுவரை நீ ஒரு ஆள் தான் சப்போர்ட்டுக்கு இருந்த, இப்ப பிருந்தா வேற வந்துட்டா, 2 சப்போர்ட் இல்ல. இனி அத்தைக்கு ஜாலி தான். அவ வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போறோங்கிற ஒரு பதட்டம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல கார்த்தி மாதிரி ஒரு நல்ல பையன் பிருந்தாவுக்கு கிடைச்சிருக்கான். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோவேன், எனக்கு ஒரு பெரிய கடமையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க போக கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். இப்பவே குட்டி போட்ட பூனை மாதிரி பிருந்தா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். பிருந்தா என்ன சொன்னாலும் கேட்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பசங்களும் இப்படிதான் பேசுவீங்க, கல்யாணம் ஆனதும் அப்படியே மாத்தி பேசுவீங்க. மாறி மாறி பேசுவோமா? ஆமா, நம்ம 2 பேத்துக்குள்ள லவ்வே இல்ல நீ சொல்லிட்ட. அப்படி இருந்தும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுதானே இருக்கேன். நானே அப்படின்னா அப்ப கார்த்தியெல்லாம் நினைச்சு பாரு. ஆமாமா, மரமண்ட லவ் இல்லன்னு சொன்னா இல்லன்னு ஆயிடுமா? இவனுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறானா? என்ன டீப் திங்கிங்? ஒண்ணும் இல்ல. அப்ப ஏதோ இருக்கு. மாறா, இந்த கல்யாணம் ரொம்ப ஈஸியா நடந்துரும்னு நினைச்சு நம்ம கூலா இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா நிறைய தடங்களை தாண்டி தான் நடக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம கல்யாணமே நடந்துருச்சு, அவங்க கல்யாணம் நடக்காதா? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. நானே வீரா வாழ்க்கையை எப்படி காப்பாத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல பிருந்தா வேற இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரேன்றா. விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும். இந்த கல்யாணம் நமக்கு நடந்தா நல்லதா இல்ல நடக்கலனா நல்லதா? என்ன செய்யலாம்? கல்யாணத்தை நிறுத்திடட்டுமா இல்ல நடக்கட்டும்னு கூட சேர்ந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோமா? நீங்க? நான் ஸ்ரீ லாலா கோபால்ஜியோட சிஷ்யன். ஓ, அவர்கிட்ட ஜோசியம் படிச்சுவர நீங்க? ஆமாங்கய்யா. வாங்க உட்காருங்க. சரிங்கய்யா, உட்காருங்க. இந்த ஏரியாவுல என் பேரை சொன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண்மணி தான் வர சொன்னாங்க. உங்க வீட்டு பையனுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் கல்யாணமாமே? ஆமா. ஜாதகம் நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன் மாமா. சரி. வாட்ஸ்அப்ல இருக்கும், கொஞ்சம் எடுத்து பாருங்க. சரிம்மா, பாக்குறேன். ஏன் வரும்போது நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு வரலையா? ஜாதகங்கிறது அங்கங்க அவங்க இடத்துல வச்சு பாக்குறது தான் நல்லது. வீட்லயே பார்த்துட்டு வர்றது, இந்த போன்ல சொல்றது இதெல்லாம் நல்லா இருக்காதுமா. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. கல்யாண தேதி எதுவும் குறிச்சிட்டீங்களா? இல்ல, இனிமேதான். தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாதகத்துல நல்லதும் வரும், கெட்டதும் வரும். என்னடா அபசகுணமா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 2 ஜாதகக்காரங்களும் சேர்ந்தா பையன் உயிருக்கு பெரிய ஆபத்து. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆத்தி, என்னக்கா? என்னன்னா இது இப்படி சொல்றாரு? நான் எங்க ஜோசியர்கிட்ட கேட்கும்போது பொருத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. பொருத்தெல்லாம் அமோகமா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்ல. 10க்கு 9 பொருத்தம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட ஜாதகத்துல ஒரு முக்கியமான அமைப்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது உங்க பையன் ஜாதகத்தோட மேட்ச் ஆகல. 9 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க வாழாம போறது இல்லையா? அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றது இல்லையா? அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு தான் இது.
ஐயா பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா? பிரிச்சு வைக்கிறத தவிர வேற எந்தவித பரிகாரமும் இல்ல. நீங்க இவ்ளோ தெளிவா சொல்லும்போது இந்த சம்பந்தம் வேண்டாம், நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறோம். ஐயோ வீரா, என்ன வீரா நீ எப்படி பேசுற? இருங்க வள்ளிமா. சார் ஏதோ ஸ்ரீ கோபால்ஜியோட சிஷ்யரு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல. அவரு சொல்லி கேட்கலனா அது தப்பாயிடும் வள்ளிமா. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க ஜோசியரே, என்கிட்ட இன்னொரு ஜாதகம் இருக்கு, அத கணிச்சு சொல்றீங்களா? கொடுங்க பாத்திரலாம். நான் சொல்ற கேட்டுக்கோங்க. பிறந்த தேதி 10, 10வது மாசம், 1985 வருஷம். நேரம் காலையில 10:20. பேரு குமரன். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவரோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, பார்த்து சொல்றேம்மா. ஆஹா, அருமையான ஜாதகமா இருக்கே. இந்த பையன் இப்ப வெளிநாட்டுல இருக்கணுமே, கை நிறைய சம்பாதிக்கணுமே, அப்போ கல்யாணம் ஆகிருக்கணுமே, 2 குழந்தை இருக்கணுமே, ஆயுள் 80 வயசு வரைக்கும் இந்த ஜாதகக்காரரை அசைக்கவே முடியாது. கேட்டுக்கோ. டேய், என்ன டேங்கிறீங்க? கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு செத்தவன் ஃபாரின்ல இருக்கானா? அது 80 வயசு வரைக்கும் வாழ்வானா? மாமா, இவர் சரியான ஃப்ராட். நம்மள ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு. டேய் எந்திரா, எந்திரானா? டேய் மாறா, இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? இந்த ஜாதகத்துல நான் சொன்னது முன்ன பின்ன இருக்கலாம், அந்த ஜாதகத்துல நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். உங்க அண்ணனுக்கு ஆபத்து. தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை மட்டும் நடத்திடாதீங்க, இது சத்தியம். ஃப்ராடு பண்ணிட்டு சத்தியம் வேற. சலிச்சு விட்டுருவேன், ஓடிடு. போயா. ஏமா, யாருமா இந்த ஆளு? இவனெல்லாம் எதுக்கு நீ வீட்டுக்கு வர சொல்ற? மாமா, அது அவரு எனக்கு. இனிமே இப்படிலாம் பண்ணாதம்மா. அந்த ஜோசியக்காரனை நீ தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் அவன் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்பான்னு. அதே மாதிரி நடந்து போச்சு. உனக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி ஆட்களா தேடி கண்டுபிடிச்சு வராங்களோ தெரியல. அத்த உடுத்த போ. ஜோசியக்காரனா ஜோசியக்காரன், இவனால போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.